ஃபாதர் அண்ட் சன் சரிங்களா, அப்பா அம்மாவும் ஒரு பார்க்கல உட்காந்துருக்காங்க. அண்ணன் பையன் வந்து பேப்பர் படிக்கிறான் பிஸியா. அப்போ ஒரு குருவி பார்த்துறாரு. அது என்னன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான் இது குருவின்னு. அது என்னது? நான் இப்பதான் சொன்னேன் அது ஒரு குருவின்னு. அவன் பேப்பர் படிக்கிறான். அவரு பிஸியா இருக்காரு. அவரு எவ்வளவு 1000 பிரச்சனையோ இந்த காலத்து பிள்ளைங்களா. அப்பா வயசாச்சா, என்னடா பையன் வந்திருக்கான்னு பேச மாட்டான்னு அவர் பேச வைக்கிறான். அப்பா திருப்பி கேட்கிறாரு அது என்ன அது? அப்பா நான் இப்ப சொன்னேன் குருவினி. SPAROW. ஏப்பா உயிரை வாங்குற? சும்மா இருக்க மாட்டியா? நான் பேப்பர் படிக்கிறேன்ல. இது என்ன? திருப்பி ஏன் இதை பண்ற? நான் ஏதோ எவ்வளவு சொன்னேன் உனக்கு கேட்கல. அவன் பண்ணல போலியான்னு ஏசுறாங்க அப்பாவன். பூப்பா எங்க போற? வெயிட் நான் வரேன். அப்ப போறாரு. எத்தனை பேரு கேக்குறீங்க அம்மா அப்பாவ? ஏமா உயிரை வாங்குற? ஏமா உயிரை வாங்குற? செத்து போக மாட்டியா நீ? எப்ப செத்து போற? கஷ்டம் பண்றாங்க வயசான காலத்துல. ஆனா நீங்க போய் பாத்துங்க, உங்க வேலையை பாத்துங்க, உங்க உடம்பு பாத்துங்க. யாரும் நீ கஷ்டப்படுத்த கூடாது. கடைசியில் தாலின் சொந்தமா போனோம். அவர் போயிட்டு ஒரு டைரி கொண்டு வராரு. அவர் எழுது டைரி. அங்க என்ன எழுதி இருக்குன்னா, படி, நல்லா படி, லவுடா படி, கேட்கிற மாதிரி படி. என் மகன் வந்து இன்னைக்கு 3 வயசு ஆகணும். நாங்க ஒரு பார்க்க போனோம். அங்க ஒரு குருவி வந்துச்சு எங்க முன்னுக்கு. எங்க பையன் வந்து 21 வாட்டி குருவி குருவின்னு கத்தி சொன்னான். அந்த குருவியை பார்த்து குருவி குருவி குருவி. ஸ்பேரோ அதாவது குருவின்னு சொன்னான். அதாவது அவங்க அப்பா நான் வந்து என் பையனை அவனை அணைச்சி முத்தம் கொடுத்தேன். அந்த மாதிரி சொல்லும் போது என் பையன் பேசுறானே குருவி சொல்றான் வாயில பார்த்து இன்னசென்ட் லிட்டில் பாய், அதாவது அறியாத புள்ளைய வந்து குழந்தைய வந்து நான் அட்டி போட்டு நான் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன். அங்க பையன் வெக்கமா போச்சு. என்னடா இந்த வயசுல எங்க அப்பா பார்த்தார பாருங்க பாருங்க. அதாவது நம்மலாம் வந்து வயசானவங்களை பார்த்துக்கணும். இதான் நம்ம வேலை. எப்படி அவன் சின்ன பிள்ளை நம்மளை பார்த்துக்குவாங்க. நீங்க பார்த்துதான் உங்க கர்மாவை நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. நீங்க அப்படியே அலட்சியமா விட்டீங்க, அந்த கர்மா உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. இந்த பிறவில வரும், அடுத்த பிறவி வரும். இப்ப பிள்ளைங்களுக்கு நீங்க காமிச்சுதான் அவங்க செய்ய போறாங்க. நீங்க உங்க அம்மா எப்படி அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிறோம் அதே மாதிரி அவங்க உள்டாக்கா இன்னைக்கு பேர பிள்ளைங்க தாத்தா பிள்ளை இருப்பாங்க. இதை நம்ம செய்யணும். பிராணா வாலி ஹீலிங் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபேமிலி, ஃபேமிலி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒர்க், வேலை. இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஃபேமிலி முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் வந்து பிவிஹெச். அப்புறம் வந்து கத்துக்கிட்டு போய் செய்யுங்க. ஃபேமிலி கூடாதீங்க. அப்பா அம்மா பாத்துங்க, அவங்க வந்து நம்பி இருக்காங்க. எத்தனை ஃபேமிலி வந்து அப்பா அம்மா நம்பி இருக்காங்க.